ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என் பேர் ஆசார். நான் ஒரு பாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் இருக்கேன். ஆஹ் அஹ் எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா. பட் நான் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதில்லை. அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு வந்துடுறது, எல்லா சைட் ப்ராஜெக்ட்ஸும் பாதியிலே விட்டு வந்துடுறது. சரி, இந்த வாட்டி அது மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. என்ன ஐடியானா, இப்போ நம்ம எப்பவுமே இடம்லாம் வாங்க போகும்போது நம்ம வந்து ஒரு புரோக்கர் கிட்ட போவோம், இல்லைன்னாச்சும் ஒரு ஆட் போடுவாங்க. சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லிட்டு இடம் வந்து அரக்கோணத்தில் இருக்கும். நம்ம அந்த இடத்து பக்கத்தில் இருக்கிற என்னென்ன இருக்குன்றது அனலைஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து மிட்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ வந்து நம்ம வந்து லொக்கேஷனை கொடுத்தா அந்த அந்த லொக்கேஷனை பற்றி ஒரு அனலைஸ் பண்ண எப்படி இருக்கும், ஒரு லொக்கேஷன் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஐடியா. கடந்த 2 வாரங்களாக ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் டெமோ வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லை எங்கேனாச்சும் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை பாருங்கள். இது ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் கோடை வந்து செக் பண்ணிக்கலாம், எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் டெய்லி வந்து என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ப்ராக்ரஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஜேர்னலாக இருக்கும் எனக்கு. நான் வந்து கண்டினியூஸாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேனா இல்லையா, இல்லை பாதியிலே வெளியே போகிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸோ ஃபார் ப்ராக்ரஸை வந்து நான் சொல்கிறேன். இதுதான் ஆப்பு. ஓகே. இதுதான் லேண்டிங் பேஜு. இப்போதைக்கு இருக்க லேண்டிங் பேஜு. நீங்கள் வந்து டெமோ வந்து இங்கே பார்த்துக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் வந்து லோக்கஸ் டாட் டெவ். இது வந்து லொக்கேஷன் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் வந்து இந்த லேண்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா, இந்த இடத்துல நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த இடத்துல என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ போனீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கெட் ஸ்டார்டட் கொடுங்க. இங்கே வந்துடும் ஆப் டாட் லோக்கஸ் டாட் இவ். நீங்கள் வந்து கூகுள் சைன் இருந்தால் ஈஸியாக பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆவடியில் இருக்கேன். ஸோ வாட் இஸ் த ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன் ஆவடி. இது வந்து ஒரு ஏஐ ஆர்கெஸ்ட்ரேட்டர் டைப்பான ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஓகேவா? தட்ஸ் இங்கே பாருங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். 5000, 4000, 6000 அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு ஆவடியில் வந்து முக்கால்வாசி இடத்துல போயிட்டு இருக்கு. அண்டு நீங்கள் வந்து கேன் ஐ பை எ லேண்ட் இன் அரக்கோணம், ஆர் கேன் ஐ பை எ லேண்ட் இன் பெங்களூர், இன் பர்டிகுலர் சிட்டி கோரமங்கலா ஆர் சம்திங். நீங்கள் எது வேணாலும் வந்து கேட்டுக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சோஃபார் ப்ராக்ரஸ். அடுத்த இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நம்ம சாட்ஜிபிட்டிலாம் போனால் இங்கே வந்து ஒரு கேன்வாஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து நியூ சேட் ஆட் பண்ணிக்கலாம், பாஸ் சேட்டை போயிட்டு பார்த்துக்கலாம். இதை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து வேற என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க இருக்கேன்னா, இப்போ நீங்கள் இது அசிஸ்டண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்போதைக்கு அஹ், பெரிய அசிஸ்டன்ட் லெவலில் ஒர்க், அனலைசர் லெவலில் உட்காரன்னா லேண்டு பர்ச்சேஸும் பிஸ்னஸ் அனலைசர்ஸும் தான் இருக்கு. வந்து ஒர்க் பெரிய ப்ராக்ரஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார் லூப் இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரியையும் ஒவ்வொரு ஏபிஐயும் சீக்வென்ஷியலாக வந்து நம்ம இப்போதைக்கு கால் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீக்வென்ஷியலாக அதனாலே இது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் டெக்கு எடுத்துக்குது. அதை வந்து பேரலல் காலாக வந்து அசிங்கனஸ் காலாக வந்து பண்ணலாம். ஏபிஎஸை வந்து கால் பண்ணி அதுக்கடுத்து டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணலான்றது தான் ஐடியா. இதை வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து சொல்கிறேன். அது பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இந்த ஆட் சார்ட்ஸை வந்து பண்ணிட்டேனா இல்லையா, அண்டு மார்க்கெட்டிங், எஸ்இஓ அதெல்லாம் பார்க்கணும், காம்படிட்டிவ் அனலைசிஸ் அதெல்லாம் பண்ணணும். சரி, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் கோடு அதெல்லாம் வந்து போய் பாருங்கள். உங்கள் இதை சொல்லுங்கள். என்ன இருக்குன்னு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன நெக்ஸ்ட் அப்டேட் பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ.